ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்னும் சில தினங்களில் நடைபெறவுள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புதிய வீரர்களை எடுத்து இந்த ஆண்டு வலிமையாக களமிறங்க உள்ளது. அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்வாக் சிஎஸ்கே வீரர்கள் குறித்து சில முக்கிய கருத்துக்களை பேசியிருக்கிறார். குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற ஐபிஎல் மெகா ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆடுகளத்திற்கு தகுந்தவாறு திறமையான வீரர்களை அணிக்குள் வாங்கி வலிமையாக கட்டமைத்துள்ளது. கடந்த ஆண்டு வரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் மீண்டும் சென்னை அணிக்கு திரும்பியிருக்கிறார். கடந்த ஆண்டு குஜராத் அணியில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் வீரர் நூர் அகமது இந்த ஆண்டு சென்னை அணிக்காக விளையாட உள்ளார். இந்த சூழ்நிலைதான் இந்த அணிக்கு ருத்ராஜ் கேப்டனாக தலைமை தாங்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் மகேந்திர சிங் தோனியைப் போல கூலான அணுகுமுறையை வைத்திருக்கும் ருத்ராஜ் தன்னை லெச்சிங் செய்தால் அதை தான் பெரிதாக கண்டு கொள்ள மாட்டேன் எனவும், அதுவே தனது அணி வீரர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அப்போது எந்த வகையிலும் தான் பின்வாங்க மாட்டேன் என சில விஷயங்களை பேசியிருக்கிறார் ருத்ராஜ். மேலும் இது குறித்து அவர் கூறும்போது, யாராவது என்னை லெச்சிங் செய்தால் நான் எதுவும் சொல்லாமல் இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் நான் ஒரு கேப்டனாக இருந்து என் அணி வீரர்களை யாராவது வம்புக்கு இழுக்கும் வகையில் நடந்து கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கக்கூடிய ஒருவன் அல்ல என்று பேசியிருக்கிறார். கடந்த ஆண்டு மகேந்திர சிங் தோனி தனது கேப்டன் பதவியை விட்டு வெளியேறிய நிலையில் அவருக்கு பதிலாக ருத்ராஜ் கேப்டனாக பதவியேற்று சென்னை அணியை சிறப்பாக வழிநடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாவிட்டாலும் அவருடைய கேப்டன்ஷிப் செயல்பாடு அற்புதமான வகையிலேயே இருந்தது. எனவே இந்த ஆண்டும் மகேந்திர சிங் தோனியின் வழிநடத்தலோடு அவர் தனது கேப்டன் பதவியை சிறப்பாக மேற்கொள்வார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல பேட்டிங்கிலும் அற்புதமான திறனை வெளிக்காட்டுவதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து அணிகளும் தற்போது ஐபிஎல் தொடரை முன்னிட்டு பயிற்சி முகாம்களை நடத்தி வருகின்றனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் விளையாடாத இந்திய வீரர்கள், உள்நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்டோர் பயிற்சி முகாமில் தீவிரமாக பயிற்சிகளை மேற்கொள்கின்றனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடர் வரும் ஞாயிற்றுக்கிழமையோடு முடிவடைந்ததை அடுத்து சில நாட்களில் வெளிநாட்டு வீரர்களும் இந்த முகாம்களில் இணைவார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அதேபோல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தரப்பிலும் சென்னை நாவலூரில் உள்ள சூப்பர் கிங்ஸ் மைதானத்தில் பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. கேப்டன் ருத்ராஜ் கெய்வாக், நட்சத்திர வீரர்கள் தோனி, அஸ்வின், கூடா உள்ளிட்டோர் முகாம்களில் இணைந்து விட்டனர். அப்படி இருக்க சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முடிவடைந்ததும் சடேஜா, கான்வே, ரச்சின் ரவீந்திரா, நாதன் எல்லிஸ், சேமின் ஓவர்டன் உள்ளிட்டோரும் பலரும் விரைவில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்க சிஎஸ்கே அணியின் முதன்மையான பிளேயிங் 11 எப்படி இருக்கும் என்பதுதான் தற்போது பலருக்கும் உள்ள கேள்வியாக உள்ளது. அதிலும் பத்ரானாவுக்கு பதில் நாதன் எல்லிஸை ஏன் பிளேயிங் 11 சேர்க்க வேண்டும் என்பதை நாம் முதலிலேயே பார்த்தோம். அதேபோல் ஓப்பனிங்கில் டெவான் கான்வேவுக்கு பதில் ரச்சின் ரவீந்திராவை ஏன் சேர்க்க வேண்டும் என்பதை இங்கு காணலாம். டெவான் கான்வே கடந்த ஜனவரி மாதத்தில் நடைபெற்ற SA-20 லீக் தொடரில் இருந்தே மிகவும் மோசமான ஃபார்மில் தான் இருக்கிறார். ஓரிரு போட்டிகளில் அவ்வப்போது அவர் ரன்களை அடிக்கிறார் என்றாலும் அவர் நல்ல ரிதமில் இல்லை. மேலும் சிஎஸ்கே அணி நிச்சயம் மிரட்டலான தொடக்க வீரரையே எதிர்பார்க்கும் என்பதால் கான்வேவின் சமீபத்தில் ஸ்ட்ரைக் ரேட் மிகவும் கவலை அளிக்கும் விதமாகவே உள்ளது. அந்த வகையில் சிஎஸ்கே அணி அதன் ஓப்பனிங்கில் ருத்ராஜ் கெய்வாக்குடன் ரச்சின் ரவீந்திராவை களமிறக்க அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. அவர் சாம்பியன்ஸ் டிராபியில் தொடர்ந்து 2 சதங்களை அடித்திருப்பது மட்டுமின்றி அவர் பவர் பிளேவில் அதிரடியாக விளையாடும் பாணியை கையில் வைத்திருக்கிறார். சிஎஸ்கே அணி கோப்பையை கைப்பற்ற வேண்டும் என்றால் சிஎஸ்கேவின் ஓப்பனர்கள் அந்த தொடரில் அதிக ரன்களை அடித்திருப்பார்கள். ஒருவேளை சிஎஸ்கேவின் ஓப்பனர்கள் சொதப்பினால் அந்த அணி கோப்பை வெல்லாது என்றும் கூறலாம். அதேபோல் இதில் ரச்சின் ரவீந்திரா சுழல் பந்து வீச்சையும் நன்கு விளையாடுவார். பவர் பிளேவுக்கு பின்னரும் அதிரடியாக விளையாடும் வல்லமை கொண்டவர். இதனால் டெவான் கான்வேவுக்கு பதில் ரச்சின் ரவீந்திராவே அணியில் சேர்க்க வேண்டும். ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன், சேமி ஓவர்டன், நூர் அகமது, பத்திரானா, நாதன் எல்லிஸ் ஆகியோரை சிஎஸ்கே பிளேயிங் 11 வைத்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஐபிஎல் போட்டிக்கு முன்பாகவே சிஎஸ்கே பிளேயிங் 11 மாற்றம், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.